அழகான இளவரசனின் சுயவரம். ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த மலைகளும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தோட்டங்களும் சூழ்ந்த ஒரு அழகான நாட்டில் சந்திரபுரி என்ற ராஜ்யம் இருந்தது. அந்த நாட்டை நல்ல மனம் கொண்ட மகாராஜா வீரபாண்டியன் ஆட்சி செய்து வந்தார். மக்களுக்கு நீதி, அன்பு, பாதுகாப்பு என்று எல்லாம் சரியாக கிடைத்ததால் அந்த நாடு மிகவும் செழித்து வளர்ந்தது. மகாராஜாவுக்கு ஒரே மகன். அவன் பெயர் இளவரசன் ஆதித்யன். ஆதித்யன் மிகவும் அழகானவன் மட்டுமல்ல, அவன் அனைவரிடமும் மரியாதையுடன் பேசுவான், ஏழைகளுக்கு உதவுவான், விலங்குகளையும் இயற்கையையும் நேசிப்பான். நல்ல அறிவும் தைரியமும் கொண்டவன். அவனை பார்த்தாலே மக்கள் எப்படி ஒரு நல்ல இளவரசன் என்று மகிழ்ச்சியுடன் பேசுவார்கள். குறுநிலை. அரசனின் ஆசை. ஆதித்யன் இப்போது திருமண வயதை அடைந்திருந்தான். ஒருநாள் மகாராஜா தனது அமைச்சர்களிடம் கூறினார், என் மகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை வேண்டும். அழகை மட்டுமல்ல, நல்ல குணமும் அறிவும் உள்ள ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். அதனால் அவர் ஒரு பெரிய சுயவரம் நடத்த முடிவு செய்தார். இந்த செய்தி நாடு முழுவதும் அண்டை ராஜ்யங்களிலும் பரவியது. சந்திரபுரியில் இளவரசன் ஆதித்யனின் சுயவரம் நடைபெறுகிறது என்று எல்லோரும் பேச ஆரம்பித்தார்கள். குறுநிலை. சுயவரத்திற்கான தயாரிப்புகள். அரண்மனை முழுவதும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டது. மாவிளக்குகள், பந்தல்கள், இசை, நடனம் எல்லாம் குழந்தைகள் கனவு காணும் மாதிரி இருந்தது. சுயவரத்திற்கு வரும் இளவரசியர்கள் தங்குவதற்காக தனி மாளிகைகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. அவர்களுக்கு பாதுகாப்பு, உணவு, ஓய்வு எல்லாம் அரசனால் கொடுக்கப்பட்டது. இளவரசியர்கள் வருகை. பல ராஜ்யங்களிலிருந்து பல இளவரசியர்கள் வந்தார்கள். சிலர் மிகவும் அழகாக இருந்தார்கள், சிலர் மிகவும் புத்திசாலியாக இருந்தார்கள், சிலர் பெருமை அதிகம் கொண்டவர்கள். ஆனால் அவர்களில் ஒருத்தி மட்டும் வேறுபட்டவள். அவள் பெயர் இளவரசி மைதிலி. மைதிலி ஒரு சிறிய ராஜ்யத்தின் அரசரின் மகள். அவள் எளிமையான உடை அணிந்திருந்தாள். முகத்தில் பெருமையில்லை, ஆனால் கண்களில் அறிவும் கருணையும் தெரிந்தது. குறுநிலை. இளவரசன் ஆதித்யனின் எண்ணம். ஆதித்யன் சுயவரம் பற்றி கேட்டபோது அவன் தந்தையிடம் கூறினான், அப்பா, என் வாழ்க்கை துணை மக்களுக்கு அன்பாக இருக்க வேண்டும், உண்மையை மதிக்க வேண்டும், தைரியமாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். அரசன் மகிழ்ச்சியுடன் தலையாட்டினார். குறுநிலை. சுயவர போட்டி. சுயவர நாளில் அரசன் அறிவித்தார், இந்த சுயவரத்தில் இளவரசியர்கள் 3 சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டும். அவற்றில் வெற்றி பெறுபவரே இளவரசனை மணம் செய்ய தகுதியானவர். முதல் சோதனை அறிவு. ஒரு புதிர் கேட்கப்பட்டது. பல இளவரசியர்கள் பதற்றத்தில் தவறான பதில் சொன்னார்கள். மைதிலி அமைதியாக யோசித்து சரியான பதிலை சொன்னாள். இரண்டாம் சோதனை கருணை. ஒரு காயமடைந்த பறவை கொண்டுவரப்பட்டது. சிலர் அதை தொட்டுக்கூட பார்க்கவில்லை. மைதிலி அதனை மெதுவாக தூக்கி அன்புடன் பார்த்து, இதற்கு சிகிச்சை தேவை என்று சொன்னாள். மூன்றாம் சோதனை தைரியம். ஒரு சிறிய சவால் வைக்கப்பட்டது. அதை எதிர்கொள்ள சிலர் பயந்தார்கள். மைதிலி பயமின்றி முன்வந்து அதை வெற்றிகரமாக முடித்தாள். குறுநிலை. இளவரசனின் முடிவு. ஆதித்யன் மைதிலியை பார்த்து மனதிற்குள் நினைத்தான், அழகு காலத்தோடு மாறும், ஆனால் நல்ல குணம் என்றும் நிலைத்திருக்கும். அவன் மலர் மாலையை மைதிலியின் கழுத்தில் அணிவித்தான். அரண்மனை முழுவதும் மகிழ்ச்சி குரல்கள் எழுந்தன.